Hello friends, I am teacher Vasan. To get a ticket அப்படின்னா டிக்கெட் வாங்குவதற்கு டிக்கெட் பெறுவதற்கு ஃபார் அ சடன் ட்ரிப் ஒரு சடன் ட்ரிப்புக்காக ஐ ஓபன்ட் நான் திறந்தேன் த கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப் சடன் ட்ரிப் அப்படின்னா திடீர் பயணம். டு கெட் அ டிக்கெட் அப்படின்னா டிக்கெட் வாங்குவதற்கு டிக்கெட் பெறுவதற்கு ஐ என்டர்ட் நான் என்டர் பண்ண நான் உள்ளிட்டேன் மை ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஸ்டேஷன்ஸ் என்னுடைய ஸ்டார்டிங் அப்புறம் எண்டிங் ஸ்டேஷனை நான் என்டர் பண்ண எதுக்கு டு ஃபைண்ட் ட்ரெயின்ஸ் ரயில்களை தேடுவதற்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஷன் அப்படின்னா புறப்படுற ஸ்டேஷன், எண்டிங் ஸ்டேஷன் அப்படின்னா போய் சேர்ற ஸ்டேஷன். சரி, அப்புறம் ஐ நீட் டு டிராவல் டுமாரோ. ஐ நீட் அப்படின்னா எனக்கு தேவை அப்படின்னு அர்த்தம். ஐ நீட் டு வந்துருச்சுன்னா அர்த்தம் மாறிக்கும். ஐ நீட் டு டிராவல் நான் டிராவல் பண்ணணும். ஐ நீட் டு கோ தேர் நான் அங்க போகணும். புரியுதுங்களா? இப்போ ஐ நீட் டு டிராவல் அப்படின்னா நான் டிராவல் பண்ணணும். டுமாரோ நாளைக்கு நான் நாளை பயணம் செய்ய வேண்டும். சோ அதனால் ஐ சோஸ் நான் தேர்ந்தெடுத்தேன். CHOOSE சூஸ் இதோட பாஸ்ட் தான் CHOSE சோஸ். எப்படி உச்சரிக்கணும்? சோஸ். சோ அதனால் ஐ சோஸ் நான் தேர்ந்தெடுத்தேன் நான் சூஸ் பண்ணேன் த தட்கல் ஆப்ஷனை. நான் நாளை பயணம் செய்ய வேண்டும். ஐ நீட் டு டிராவல் டுமாரோ. சோ அதனால் ஐ சோஸ் த தட்கல் ஆப்ஷன். அதனால் நான் தட்கல் ஆப்ஷனை நான் தேர்ந்தெடுத்தேன். சரி, சூஸ் இதோட பாஸ்ட் சோஸ். ஐ சோஸ் அப்படின்னா நான் தேர்ந்தெடுத்தேன் நான் சூஸ் பண்ணேன். தட்கல் புக்கிங் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னா தட்கல் முன்பதிவு ஆரம்பமாகிறது. எப்போ? at 10 AM காலை 10 மணிக்கு. எதுக்கு? ஃபார் ஏசி டிக்கெட்ஸுக்கு காலையில 10 மணிக்கு. அண்ட் 11 AM காலையில 11 மணிக்கு ஃபார் நான் ஏசி டிக்கெட்ஸ் ஏசி இல்லாத டிக்கெட்ஸுக்கு காலையில 11 மணிக்கு. நான் ஏசி அப்படின்னா சாதாரண இல்லைன்னா ஏசி இல்லாத. தட்கல் முன்பதிவு ஏசி டிக்கெட்டுகளுக்கு காலை 10 மணிக்கும் ஏசி இல்லாத டிக்கெட்டுகளுக்கு அதாவது சாதாரண டிக்கெட்டுகளுக்கு 11 மணிக்கும் தொடங்கும். ஐ குயிக்லி ஆடட் அப்படின்னா நான் சீக்கிரமா ஆட் பண்ண என்னத்தை? த பேசஞ்சர்ஸ் நேம், ஏஜ் அண்ட் சீட் சாய்ஸ். பேசஞ்சர் அப்படின்னா பயணி. பேசஞ்சர்ஸ் அப்படின்னா அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வந்துருச்சுன்னா உடைய அப்படின்னு அர்த்தம். பேசஞ்சர்ஸ் அப்படின்னா பயணியின் உடைய. நேம் பேரு, ஏஜ் வயசு, அண்ட் சீட் சாய்ஸ் அதாவது என்ன சீட் வேணும், அப்பர் பர்த்தா லோயர் பர்த்தா அந்த மாதிரி. ஐ செக் த டோட்டல் ஃபேர் இன்க்ளூடிங் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படின்னா கூடுதல் கட்டணங்கள் உட்பட மொத்த கட்டணத்தை நான் சரிபார்த்தேன். ஐ செக் த டோட்டல் ஃபேர் மொத்த கட்டணத்தை நான் சரிபார்த்தேன். ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். ரிமெம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ கேன்சல் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்னத்தை? எ கன்ஃபார்ம்டு தட்கல் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ண தட்கல் டிக்கெட்டை நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஓன்ட் கெட் யுவர் மணி பேக் உங்களுக்கு உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்காது. யூ ஓன்ட் கெட் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் பெறமாட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். யுவர் மணி அப்படின்னா உங்களுடைய பணம், பேக் அப்படின்னா திரும்ப அப்படின்னு அர்த்தம் இருக்கு. யூ ஓன்ட் கெட் யுவர் மணி பேக் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்காது. எப்போ? இஃப் யூ கேன்சல் எ கன்ஃபார்ம்டு தட்கல் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ண தட்கல் டிக்கெட்டை நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்காது. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். I checked all the details again and paid safely using UPI. I checked நான் செக் பண்ண all the details எல்லா டீடைல்ஸையும் அகைன் மீண்டும் and paid மற்றும் பணம் செலுத்தினேன் சேஃப்லி பாதுகாப்பாக யூசிங் யூபிஐ பயன்படுத்தி. paid அப்படின்னா பணம் செலுத்தினேன். சரி, அப்புறம் மை டிக்கெட் வாஸ் கன்ஃபார்ம்டு அப்படின்னா என்னுடைய டிக்கெட் கன்ஃபார்ம் செய்யப்பட்டது. பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. சரிங்களா? மை டிக்கெட் வாஸ் கன்ஃபார்ம்டு பாசிவ் வாய்ஸ். அண்ட் ஐ காட் த மெசேஜ் மற்றும் எனக்கு மெசேஜ் வந்துச்சு ஆன் மை ஃபோன் என்னுடைய ஃபோன்ல. ஐ காட் த மெசேஜ் ஆன் மை ஃபோன் அப்படின்னா நான் என்னுடைய ஃபோன்ல அந்த மெசேஜை பெற்றேன். அதாவது பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ஃபோன்ல எனக்கு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ் வந்துச்சு. எந்த மெசேஜ்? அந்த கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மெசேஜ். THE த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த இந்த அப்படின்னு அர்த்தம் இருக்கு, மனசுல வச்சுக்கோங்க.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப் ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.